ஓகேங்களா? நான் வந்து பேசிட்டு நம்ம கிளம்புவோம் ஈரோடு ஜெனரல். ஓகேவா? இல்ல ஒரே நிமிஷம் ஒன்று பண்ணுவோம். எல்லாருக்கும் போட்டோ எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் போட்டோ எடுத்து கிளம்பணுங்கிறதுக்கு யாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. டிஸ்கஷன் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். பேக்கரியில அவர் 50 ரூபா பண்ற விஷயத்த 20 ரூபாய் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதே என்னோட தேடல் அதுலயே தான் இருக்குது எப்பவுமே. அதுதான் பெய்டு ப்ரமோஷனும் பண்றது கிடையாது. ஜாயின் பட்டன் சூப்பர் சாட் மக்கள்கிட்ட 1 ரூபா வாங்கக்கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். அவங்கள வச்சு ப்ரமோஷன் பண்ணக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்கேன். அப்போ யூடியூப். வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விலாக். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தாங்க. இங்கே எதுக்காக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் விலாக்கர் பார்த்தீங்கன்னா மீட்டப்புக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி மார்ச் 26ஆம் தேதி ஏரி போய் நம்மளும் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ட்ராவலில் அவரோட வீடியோ நான் டெய்லியும் பார்ப்பேன். அவர் போடுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பட்ஜெட்டில் ட்ராவல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு எப்படி ட்ராவல் பண்ணுறது, எப்படி விமானம் பயணிக்கணும், அங்கேருந்து எப்படி டிக்கெட் எடுக்கணும், எங்கெங்கே போகணும் எல்லாமே விளக்கமாக சொல்லுவார். வேறு லெவலில் இருக்கும் அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா. அதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டு முன்னாடி கார் பார்க்கிங் சைடு இருக்கும். அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போய் வெயிட் பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8:50 தான் வரும்னு சொன்னாங்க ஃப்ளைட்டு. பேக் பேக்கர் செந்தில்குமார் அண்ணாவை தாங்க பார்க்க வந்திருக்கோம். வேறு லெவலில் நாலேஜாக வீடியோ போடுவார் பார்த்தீங்கன்னா. வெளிநாட்டில் போயிட்டு அவரோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ட்ராவல் தாங்க. சும்மா பட்ஜெட்டில் அங்கே எவ்வளோ செலவாகுது அந்தமாரி தாங்க வீடியோ போடுவார். வேறு லெவலில் இருக்கும். சரி இன்றைக்கி மீட்டப்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தோன்னே நம்ம கிளம்பி வந்தாச்சு ஈரோட்லேருந்து. அவரும் ஈரோடு தான், ஆனால் ஈரோட்டில் நம்ம பார்க்க முடியாது எங்கேன்னு. ஓகே அவரே மீட்டப்புன்னு சொல்லி டேட்டு டைம் எல்லாம் போட்டோடனே நம்ம வந்து நின்னாச்சு. மணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:45 தான் அவர் வருவார்னு சொல்லியிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார். பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி எப்படியாவது பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க அவர் கூட. ஏன்னா அவரை பார்த்து தான் நம்மளாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ட்ராவல் பண்ணி அது இல்லாமல் நல்லா தெளிவாக ஒரு நாலேஜாக பேசுவார். அவர் பார்த்தீங்கன்னா அஃபஸருங்க, அதனால் பயங்கரமாக தெளிவாக பேசுகிறாரு. நம்ம அப்படியா ஏதோ பேசுகிறோன்னு கடமைக்கு பேசுவோம். இதாங்க கோவை ஏர்போர்ட்டு. பார்க்கவே பயங்கர நீட்டாக இருக்குது. இருக்க கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எப்படியாவது வீடியோ எடுத்தே ஆகணுங்க. அவர் கூட ஒரு ஃபோட்டோவாவது எடுத்தே ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. இருக்க கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அவருக்காக வெயிட் பண்ணுறாங்களா இல்லை வேற எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா வராரு. இல்ல 50 நாள் ட்ரிப். இப்ப நீங்க பாத்துட்டு டர்க்கி இல்ல அது முடிஞ்சது. இது வந்து சம்மர் ஸ்பெஷல். ஆமாமா ஏப்ரல் 12 6 மணி. இது ஏப்ரல் 5ஓட முடியுது. ஒரு வாரம் கேப் 12 ஆரம்பிக்கும். என்ன மக்கள் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் எதிர்பார்க்கலாம். ஒரே நிமிஷம் ஆஃப் பண்ணி பேக வச்சிடறேன். இப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்க. மால்டோவா டூர் முடிச்சுட்டு வரணும்னா இல்லை நீங்க மால்டோவா அது முடிஞ்சது முதல்ல. இது சீசன் 11 சீசன். சாரி மோர் எல்லாத்துக்கும் ஃளைட் டிலே ஆகி போச்சு. ஓகே பரவாயில்லைங்க. பேக் வந்து பிஞ்சே போச்சு. பிஞ்சே போச்சு. ஒரு சீசன் மட்டும் ஆப்பிரிக்கா சீசன் மட்டும் மாத்தினேன். அவ்வளோதான். இதோட முடிஞ்சது. அடுத்தது மாற்றியே அவ்வளோதான். மொத்தமாக சாலமன் மட்டும் மாத்திரிக்கேன் நினைக்கிறேன். சரி சாலமன். ஆமாம்மா இல்லை இந்த ஆப்பிரிக்கா ட்ரிப்புக்கு மட்டும் மாற்றிருக்கேன். இது வேணுங்கிறதுக்காக. நீ நல்லாவே வாங்க. இதில் இருக்கு ஃப்ரீயாகவே இருப்பாங்க. இப்படி என்ன தம்பி என்ன படிக்கிறீங்க? சூப்பர். எங்கே படிக்கிறீங்க?
என் பையனை 5th தான் படிக்கிறான். அதனால 5th தான் போறான். சூப்பர். சாலமன் ஐலண்ட்ஸ் எங்க வந்து நம்ம வந்து இந்த கடலுக்கு இடையில அந்த இதை காட்டுறதுக்காக தத்தளிச்சு போட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களே நமக்கு எங்க இடம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. அது வேற, அது வந்து அணுவட்டு ஞாபகம் இருக்கு. அந்த ஊர் உங்களுக்கு அது ஒரு குட்டி ஃபிளைட்லாம் வந்து இறங்கிச்சா? எந்த ஊர் அது? சாலமன். அதுல எந்த ஊர் அது? சீக்கே ஆமக்கறி சாப்பிட்டோமே, எந்த கிராமம் ஞாபகம் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ வந்து இந்த நாட்டோட இது எடுத்துருவேன், அப்புறம் எல்லா சஸ்பென்ஸும் உடஞ்சு போயிடும். டெல்லியில எங்க இருந்து டெல்லிக்கு வந்தாங்க சொல்லிடலாமே. கண்ட்ரி துபாய் பாத்துக்கிறோம். அப்படிலாம் டைம் பண்றீங்க நீங்க வந்து நல்லா ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா நாங்க வந்து இந்த இதுல கொஞ்சம் ட்ரைனஸ் தெரியுது. டெல்லி நான்வெஜ் சாப்பிடணும் கூட ஆசையா ரொம்ப நம்ம ஊர் சாப்பாடு பிரியாணி மாதிரி. அப்புறம் வந்து டெல்லியில என்னமோ இந்த டெல்லி மெட்ரோஸ் மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல வந்து மசூதி இருக்கு, ஃபேமஸ் மசூதி. அந்த மஸ்ஜித் இது வந்து டிஸ்பிளே ரெண்டுமே போயிடுச்சு. எனக்கு வந்து லென்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. அதனால நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல லென்ஸை வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். சீசன் நான் வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை ஒண்ணுதான். அதுதான் பல வச்சுட்டு அதுக்காக வெயிட் ஆட் ஆகிட்டே போகுது. எவ்வளவு பேட்டரி நான் யூஸ் பண்றீங்க? எவ்வளவு பேட்டரி தான் யூஸ் பண்றீங்க? 3 தானா? அதை வச்சு ஓடிக்கிறீங்களா? ஒவ்வொரு பேட்டரி 1.5 மணி நேரம் வரும். 4 மணி நேரத்துக்கு மேல ஒரு நாளைக்கு ஹவுஸ் நைட்டிங்னால பிரச்சனை இல்லை. இல்ல 4K தான் போறீங்களா? 4K தான். அவ்வளோங்க. எல்லாரும் மக்கள் அனைவருக்கும் நன்றி. கேட்டுங்களா? கேட்டவரா? இந்த பக்கம் நம்ம காம ஸ்லோ மோஷன் ஆகி வேகமா ஊத்துனா தலை சுத்தி ஏறுவாரு. வேகமா சுத்தாதீங்கறீங்களே. வீடியோ வருமா? இந்த கமெண்ட் சொல்லலாம் நானே நினைச்சேன். தலை சுத்துது. பக்கத்துலயே அந்த லைவோட பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதுல வந்து உங்களுக்கு நீங்க பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. சினிமா மாதிரி அது ரான் ரியல் மிக்க நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் பரவாயில்ல. எல்லாரும் பாக்குறது நம்ம ஓட முடியாது. ஓகே சிறப்பு. ஓகேங்களா? நான் வந்து பேசிட்டு நம்ம கிளம்புவோம் ஈரோடு ஜெனரல். ஓகேவா? நிறைய பேசுறேன்னா டக்குனு கண்ட்ரி பேர் சொல்லிடுவேன். நாங்க இப்பதான் ஆப்பிரிக்கா வந்திருக்கோம். நீங்க போயிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ஸ்பீடு வருதுல, நாங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணி வரணும். சீசன் 10 கொஞ்சம் டல் அடிச்சிருச்சு ஆக்சுவலா. இல்ல நாங்க வரணும். அது வரைக்கும் இப்பதான் வந்துகிட்டு இருக்கீங்க. இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்பதான் படிப்படியா வந்துட்டு இருக்கோம். நான் இப்பதான் 5வது சீசன் வந்திருக்கீங்க. சில குறைகள் ஆகி போச்சு ஆக்சுவலா. அந்த ஆடியோல கொஞ்சம் குறையாகி போச்சு. அதனால சில பேர் பார்க்காம விட்டாங்க. ஆடியோ பெர்ஃபெக்ட் ஆடியோ எதிர்பார்க்கறாங்க. என்ன பிரச்சனை? பெர்ஃபெக்ட் ஆடியோ அந்த பஃப் வச்சிருந்தா அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துருக்கலாம். அது கொடுத்துருந்தாங்க. நான் ஏன் அதை வைக்கல அப்படின்னா அந்த 2வது எபிசோட்ல அதை வச்சிருந்தா லைவ் சவுண்ட் உள்ள வராம போயிடும். ஏன் வாய்ஸ் மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதை எடுத்தது என்ன ஆகி போச்சு? எல்லாமே அது வந்து ஓவரா கேப்சர் பண்ணிடுச்சு டிஜே. இப்போ என்னன்னா ஓவர் இரைச்சல் மாதிரி ஆகி போச்சு. இல்ல அது எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுங்க. சில பேர் வந்து பெர்ஃபெக்ட் ஆடியோ எதிர்பார்க்கறாங்க. சினிமா மாதிரி டப்டு அந்த ஸ்டுடியோல பண்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மற்ற டிராவல் ப்ளாகர்ஸ் வந்து நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துறாங்க. சவுண்ட் இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துறாங்க. நீங்க டப்பிங்ல வந்து இந்த சவுண்ட்ல அழகா பேசும்போது நீங்க என்ன எழுதி வாய்ஸும் தெளிவா இருக்கும், வார்த்தைகளும் தெளிவா இருக்கும். நீங்க கேட்கறதுக்கு பிளசண்டா இனிமையா இருக்கு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. இப்போ நம்ம பண்ணோம்னா அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுக்கு கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கேட்குறாங்க. ஒரு வீடியோ 3000 ரூபாய் கேட்குறாங்க. இல்ல புரியுது, கரெக்ட் தான். நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன, கொஞ்சம் ஒரு அடுத்த லெவல் போச்சுன்னா வந்ததுன்னா இப்போ தூக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
அது கரெக்டா 3000 எதிர்பார்க்குறாங்க. இல்லை ஒரே நிமிஷம் ஒன்று பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து பேசுவோம். ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பணுங்கிறதுக்கு யாரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. டிஸ்கஷன் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பேக்கரியில் ஒரே விஷயம் நம்ம பிளானை மாற்றணும். ஸோ இது வந்து எது சொல்றது, நம்ம பட்ஜெட்டில் இதுக்குள்ளே தான் பண்ணி ஆகணும். அவங்களுக்கு வந்து அவர் எப்படின்னா அவர் தப்பு சொல்ல, அவர் பயங்கரமாக காட்டணும். ஆனால் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். நான் எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இதுக்குள்ளே என்ன முடியுமோ பண்ண முடியும். அவ்வளோ இதுதான் இல்லை அது எந்த எதுக்கு கூட பண்ணுறோம். நம்மளே கண்ட்ரோல் ஃப்ரீ அவுட்டா என்ன வேணா முடியல. அதெல்லாம் மீடியா ஓவர் பில்டப் ஓவர் இதுதான் எல்லாமே நம்ம பயங்கரமான அப்படிலாம் கிடையாது. டூர் பண்ண எத்தனை பேர் வந்து அவர் கூடவே போனாங்க. அதெல்லாம் எடுக்க வச்சு சாப்பாடு கொடுத்து நல்லா ஓட்டு பண்ண முடியாது. பண்ண விட இப்படி போகும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன ஒன்று பண்ண எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அந்த இதை பற்றி நான் அனலைஸ் பண்ணி நிறைய படிச்சுட்டு போய் தகவல்களை வேணால் நிறைய சொல்லியிருக்க முடியும் ஒழியா. பட் அதுக்கு மேலே வந்து அவங்கள மீறி நம்ம தனியாக இல்லை. ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துருவேன் அது கூட. சம்மருக்கு வந்து எப்பவுமே இந்த சம்மர் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே ஜூன் போகிறது ஒரு பெரிய ட்ரிப்பாக இருக்கும். மெயின் கண்ட்ரியாக இருக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறது அது கரெக்டாக இங்கே பிப்ரவரி மார்ச் போயிட்டு ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். வருஷம் எல்லாமே ப்ரீ பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன். அப்போ தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இதுக்குள்ள பண்ண முடியும். டக்கு நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது டக்குன்னு மாற்ற முடியாது. எல்லாரும் ஏற்றுக்குரிய போங்க நாட்டுக்குரிய போங்க பிளானிங் இருக்கு. அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணதுனால இப்போ நான் வந்த உடனே அக்ரிகல்ச்சர் அதுதான் கரெக்டாக 4 மாதம் போயிருக்கிறதே எக்ஸ்பென்சிவ் தான். அதையும் பருத்து புரண்டு நடந்து எல்லா இதையும் பார்த்தாச்சு. இந்த ட்ரிப்ல எடுக்கவே இல்லை. நீங்க அதுக்குள்ள இது பண்ணுங்க. ஆனால் தொலைதூர கான்டினென்ட் அப்படின்னு அப்புறம் எப்படி அது யூரோப்பா இருக்கு. ஏசியா இருக்க முடியாது. ஃபில்டர் பண்ணி கண்ட்ரி மாதிரி கொண்டு போய் முடிக்கணும். அப்படிங்கும்போது சில விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நம்ம பண்ண முடியல. பட்ஜெட்டோட பட்ஜெட் மோத முடியல. நம்மளுக்கு வந்து சின்ன பட்ஜெட் ராமநாதன் விசிப்பட மாதிரியான பட்ஜெட் இதுக்குள்ள வச்சு நான் போராடிட்டு இருக்கேன். நம்ம சங்கர் பட்ஜெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம். சங்கர் பட்ஜெட் எல்லாருக்கும் அது வந்து தகவல்களும் அந்த அந்த எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு என்ன சொல்றது ஆல்டர்னேட் வே இருக்கும். அதை பிடிக்கணும் கரெக்டாக. அவர் 50 ரூபா பண்ணுற விஷயத்த 20 ரூபா பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதே என்னோட தேடல் அதுலேயே தான் இருக்குது எப்பவுமே. ஸோ அதுதான் அண்டார்டிகா அல்ல அது தனித்துவம் தான். இதுக்குள்ள என்ன புதுமையை கொண்டு வரலான்னு இப்போ மறுபடியும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். மக்களுக்கு வந்து சாச்சுரேட் ஆயிருக்குங்க. அதான் உண்மை. ஒரே மாதிரி போகிறான் சொல்கிறான் வரான். இது வந்து இதுக்குள்ள என்ன புதுமை பண்ண முடியும்னு இப்போ போய் 4 வயசுக்கு வந்து யோசிச்சு நாங்களும் சஜஸ்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மாற்றினா நம்ம செலவு பண்ணுற இதை வந்து நீங்கள் வந்து நட்டமாக போயிடும். ஸோ சஸ்டைனபிளாக இருக்கணும். நம்ம பெய்டு ப்ரமோஷனும் பண்ணுறது கிடையாது. ஜாயின் பட்டன் சூப்பர் சாட் மக்கள்கிட்ட 1 ரூபா வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கேன். அவங்கள வச்சு ப்ரமோஷன் பண்ணக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கேன். அப்போ யூடியூப் வருமானம் மட்டும்தான். அதில் நமக்கு அதுவும் லிமிடேஷன் ஆகி போச்சு. இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்குள்ளே தான் விளையாட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து டக்குன்னு இதை மாற்றினா பட்ஜெட் ஜாஸ்தி இம்ப்ரூவ் பண்ணுறோம். டோன்ட் வரி, எங்கள் சப்போர்ட் எப்பவும் உங்களுக்கு இருக்கு. இல்லை இதுக்குள்ள விஷயங்களை சொல்கிறேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கேட்குறாங்க. நம்ம அதை சொல்லுவோம். கேமரா சார் எப்படி இருக்குது இங்கே சார்? ஆமாங்க இந்த கேமரா தான் அது. இல்லை இந்த
வருது. என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒரே வாய்ஸ். பட் இவங்க கோகுலோட வந்து ஃப்ரண்ட் நல்லா வரும், பின்னாடி திரும்ப நல்லா வரும். அந்த குறை சொன்னாங்க. அதனால இந்த கேமரா வாங்கி. இப்படி என்ன கேமரா, இந்த கேமரா நல்ல இன்டர்னல் மேக்கே நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா எக்ஸ்டர்னல் சவுண்டிங் நல்லா எடுக்குது. ஸோ அப்போ என்னன்னா என் சவுண்டு நல்லா கேட்குது, கூடவே அந்த எக்ஸ்டர்னல் சவுண்டு நல்லா வருது. இது ஒன்றா இது கிடைக்கும், இல்லைன்னா பரவாயில்ல அது கிடைக்கும். இது ரெண்டுமே வேணுது. விண்டு தானே காத்து சத்தம் தானே கேட்டுக்கிறோம். ஆனால் நிறைய பேர் அதனாலே வெளியில் போயிட்டாங்க. பார்க்குறேன் அதுக்கு மட்டும் வயசானவங்க பெரியவங்களாம் பார்க்கும்போது அவங்க டிவியில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் அந்த இதுக்கு எதிர்பார்க்குறாங்க. மேபி அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி ஏஐல அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் பண்ணி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாய்ஸ் மட்டும் கேட்கும் அந்த இடத்துல அப்புறம் ஏஐக்கெலாம் போயிட்டோம், அப்புறம் ராடியல் போயிடும். இல்லை நம்ம சும்மா ஜென்ரலாக அடோபில் ஃப்ரீயாக தான் இருக்குது. தம்பி எடிட் தான் பண்ணுறோம். போட்டோ வந்து நமக்கு அதை மட்டும் கட் பண்ணி கொடுத்துருது. உங்களுக்கு சப்போஸ் எந்த இடத்துல இறச்சல் அதிகமாக இருக்கோ அந்த போர்ஷன் மட்டும். சரி சரி. நீங்கள் ஏன்னா எங்களுக்கு வேணுங்கிறது லைவ் சவுண்டு தான். இப்போ எங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் சாய்ரா சரி சரி வாங்க வாங்க. சரி 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 சரி. நீங்க கேட்டீங்கல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா கட் பண்றீங்க, என்ன பிரச்சனை? இதுவே 50 நிமிஷம் வருது, அதெல்லாம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் வருது. எல்லாரும் பாக்கணுமே. நம்ம வந்து நம்ம ஓவரால் நம்பர்ஸ் யோசிக்க வேண்டியது. சூப்பரா இருக்கு, இமர்சிவா இருக்கு. இவ்வளவு பொறுமை எல்லாத்துக்கும் இருந்தா நான் பொறுமை மக்களுக்கு இல்லையே. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது புதுசாக இருக்கேன் நமக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டினியூஸாக பார்த்து அப்படியே சொன்னாங்க சீசன் டீப்பா பொறுமையா அப்படியே 1 மணி நேரம் டிவியில அப்படியே ஜாலியா பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் அந்த பொறுமை இல்லைங்களே. அதாவது அந்த அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அது இருக்கிறவங்க தான் அதை இது பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் பையன் எங்கள் இப்போ கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க சேனல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட். நீங்கள் அர்ஜென்டினா ட்ரெண்டிங்ல வந்துச்சு, அங்கிருந்து பார்த்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடர்ந்து அப்படி ஃபுல்லாக இது பண்ணி டெய்லி ஒரு வச்சிருப்பாங்க அவங்களோட பிளாக. இல்ல எவ்வளவு நேரமா இருக்கு நான் சொல்லிட்டு வைக்கிட்டேன். டைம் எல்லாம் வரதுனா வரும்போது தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு விடிய விடிய பஸ் இருக்காங்க ஏறனா ஈரோடு. எந்த சேனல் நீங்க பார்த்து இமர்சிவ் கட்டா இருக்கு சொன்னீங்க? அதான் அந்த இப்போ ஸ்னோ ஹில் போயிருந்தீங்களா டர்க்கில, ஆமா அதுக்கும் நான் கசகிஸ்தானை கம்பேர் பண்ணி பார்த்தேன். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க டைம் கிறிஸ்பா வெட்டுறதுக்கு சொல்லி வெட்டிருந்தீங்க இந்த டர்க்கில. அதே கசகிஸ்தான்ல போய் பாத்தீங்கன்னா அப்படியே இமர்சிவா அப்படி ஃபுல்லா ஒரு கட்டையெல்லாம் ஒரு ஃப்ளோ. அதான் நாங்க உங்களுக்கு இந்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ், சீக்கிரமா போடு, வேகமா போடு, இதெல்லாம் வந்து அப்ப எடிட்டரையும் பாதிக்குது. அவங்க ரொம்ப இது விட்டா இது பண்றாங்க, ஸ்கிப் பண்றாங்க. இதெல்லாம் தான் இங்க பிரச்சனை. இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட், இதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. அப்போ இதுதான் உங்க ஐடென்டிட்டி. இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில இடங்கள் நாங்கள் 35 நிமிஷம் 40 நிமிஷம் போட்டோம். அது காரணம் என்ன அப்படின்னா, ஒய்ஃபுக்கு மேபி வேற வேலை இருந்திருக்கலாம், டக்குனு ஒரு எபிசோட் போட முடியாம இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுவோம்னா 2 எபிசோடு 3ஆ மாத்துறது. ஸோ அப்போ கட் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு டியூரேஷன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்குன்னா இப்போ பின்னாடி வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது ஒர்க் இருந்திருக்கும், இல்லை கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, எடிட்டிங் பண்ண முடியாம போயிருக்கும். அதே சமயம் போட்டும் அவனு வாரத்துக்கு 3. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அப்போ 2 3 ஆக்கிடுன்னு சொல்றது அந்த மாதிரி. நீங்களும் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வாழ்க்கையை மாத்துறீங்க. பேசுற ஆளே கிடையாது, ரொம்ப ஜாலியாக டைப் பண்ணா எனக்கு அவ்வளோதாங்க. அப்படியே கலந்துக்காச்சு. அப்படியே நானும் செந்தில்குமார் அண்ணனும் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு பஸ் ஏறியாச்சு. அண்ணன் பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் எடுக்குன்னு சொன்னால் அண்ணாவே நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் வேறு லெவலுங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காங்க. அவன் வரப்போ பேசணும்னு சரி, அங்கே இருக்கிறப்ப எல்லாத்துக்கிட்டும் ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அவர் எல்லாத்துக்கிட்டையும் பதில் சொல்கிறாரு, பேசுகிறாரு. இருக்கிற கேள்வியிலேருந்து ஃபாரின்ல எப்படி அது இதுன்னு கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காங்க. அண்ணனோட சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க அப்படியே பேசிக்கிட்டே போகிறாரு.